இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 வரை. சங்கீதம் அதிகாரம் 119 வசனங்கள் 9 முதல் 16 வரை. வாலிபன் தன் வாயை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளில் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். இதுவே தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும் போது, அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். The voice of the Lord, His word, part 2. கர்த்தருடைய சத்தம், அவர் வார்த்தை, பாகம் 2. சென்ற வாரத்தை தொடர்ந்து நாம் இந்த நாளிலே சங்கீதம் 119 அதிகாரத்தை, வேதத்தில் காணப்படக்கூடிய the biggest chapter, the longest chapter in the Bible. இந்த சங்கீதம் மிகவும் அருமையாக வடிவமைத்த ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எபிரிய வேதத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதத்துல போன வாரம் பார்த்தது போல வசனம் 1-8 நம்ம தியானித்தோம். ஒரு பாகம் 8 வசனங்கள் கொண்டதா இருக்கிறது. ஒவ்வொரு பாகத்திலும் எபிரிய ஆல்பபெட்ல காணப்படுகிற ஒரு லெட்டர் அது அப்படியாக துவங்குகிறது. ஆகவே சென்ற வாரம் பார்க்கும்போது அந்த அடுத்த ஸ்லைட், ஜஸ்ட் கிளிக் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ சம்திங் லாஸ்ட் வீக். சென்ற வாரத்துல நம்ம சென்ற வாரம் ஆலெஃப் என்ற ஹீப்ரு ஆல்பபெட் முதலாவது லெட்டர் ஆலெஃப், சொல்லுங்களேன், ஆலெஃப் என்று நம்ம தியானித்தோம். அது முதலாவது லெட்டராய் காணப்படுகிறது. சென்ற வாரத்தில் நான் சொன்ன ஆலெஃப்க்கு ஒரு பிக்டோகிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டு ஷோ தட் அந்த what was the animal I mentioned last week? The ox, right? அதை நான் உங்களுக்கு காமிக்க முடியல. அந்த இந்த ஆலெஃப் எழுத்துக்கு இந்த பிக்டோகிராஃப் என்று சொல்லுவார்கள். Okay, just to show it's a ox என்ற சம்பந்தம் கொண்ட, அதாவது ஆக்ஸ்க்கு அடையாளமாக கொண்ட ஒரு வார்த்தையாக, ஒரு எழுத்தாக, ஒரு லெட்டராக இருக்கிறது என்று சொல்லி. சோ the oxக்கு என்ன காண்பிக்கிறது என்றால் பெலன், right, is strength. சோ சென்ற வாரத்தினுடைய செய்தி இதனுடைய கடைசி பாகத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்போது God's word is strength to us, பெலனாய் வருகிறது. அந்த ஆக்ஸ் போல ஒரு பெலனாய் வருகிறது. அதை நாம உட்கொள்ளும் போது அது நமக்கு நன்மையை தான் கொண்டு வருகிறது. Alright, so அடுத்தது just one more slide just to show it to us. So சென்ற வாரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த முதல் 8 வசனங்களை நம்ம தியானித்த ஞாபகம் இருக்கா? ஓகே, எபிரிய மொழியில, எபிரிய வேதத்திலிருந்து ரைட் டு லெஃப்ட் படிப்பாங்க, ரைட் டு லெஃப்ட். இங்கிலீஷ்ல இருந்து லெஃப்ட் டு ரைட். ஓகே, we all know. So எபிரிய மொழியில உள்ள இந்த பைபிள் பாத்தீங்கன்னா this is the aleph, first letter. Second verse பாத்தீங்கன்னா aleph-ல தான் துவங்குது. Third, similarly, right, if you go down right there until 8 வரைக்கும் aleph. Okay, so இன்றைக்கு நம்ம பார்க்கிறது 9 verse 9ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாற்றம் வருகிறது. This is the letter we are going to see today. 9ல இருந்து 16. Okay, so இப்படி படிப்பாங்க, right? Okay, Hebrews we read this way, and it's beautiful how God has ordered His word. அவருடைய வசனத்தை ரொம்ப அழகாக கர்த்தர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். Okay, so just go back to the very first slide. இன்றைக்கு வாசிக்கக்கூடிய பாகம்
நம்ம பார்க்கும்போது பெத், ஓகே, பெத் சொல்லுங்க, பெத் சொல்லுங்க, and வெத் சொல்லுங்க, பெத். சோ பெத் என்ற வார்த்தை இன்றைக்கு நம்ம அந்த எழுத்து, அந்த லெட்டர் பெத்ல காணப்படுகிற வசனங்கள் 9 to 16 சகோதரி சற்று முன்பதாக நமக்காக வாசித்தார்கள். அந்த 8 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். We're going to dive into today's section, Psalms 119 verses 9 to 16. வேதம் உள்ளவர்கள் உங்க வேதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். If you have brought your Bible, if you have not brought your Bible, if you have your iPad with you or phone, you want to use it as a scripture, please let's just do that. அதை நம்ம செய்வோம். நம்ம சபையாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருடைய வசனமும் பாடலும் ஜபமும் ரொம்ப அருமையாக கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிற்பாடு அதை குறித்து நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். 9வது வசனத்தை இணைந்து வாசிக்கலாமா? நான் தமிழ்ல வாசிப்பேன். Those of you all want to read in English together, you just can read together. Okay, 9வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. சங்கீதக்காரன் ஒரு கேள்வியோடு துவங்குகிறான். Every day we ask questions. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையிலே நம்ம பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு வருவதற்கு முன்பதாக நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க, உங்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க, எந்த உடையை நான் உடுத்த வேண்டும், எந்த கலர் நான் உடுத்த வேண்டும், எப்படிப்பட்ட உடையை நான் உடுத்த வேண்டும். ஒருவேளை நீங்க இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிறகு என்ன நான் செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இருக்கலாம். அல்லது உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிப்பை முடித்து விட்டேனே, இதற்கு மேல் படிப்பு எடுக்கணுமா என்று கேள்வி கேட்பீங்க. ஒருவேளை மற்றவர்கள் இதற்கு பிறகு என்னுடைய வேலை, என்னுடைய அடுத்த பயணத்துல ஒரு கம்பெனியை நான் ஆரம்பிக்கணுமா என்று கேள்வி நீங்க கேட்கலாம். ஆனா சங்கீதக்காரன் ஒரே கேள்விதான் அவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் வரும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த கேள்வி தூய்மை குறித்த ஒரு கேள்வி. இட்ஸ் a question of purity. நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலும் உலகத்தின் கேள்வியாக தான் இருக்கின்றன, நம்மை குறித்த கேள்வியாக இருக்கின்றன. ஆனா அந்த சங்கீதக்காரன் கேட்கிற கேள்வி தூய்மை கொண்ட ஒரு கேள்வி, the question of purity. இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம கேட்கறது ரொம்ப அபூர்வம்ல, right? Most often we don't think about the question of purity. தூய்மை குறித்து நம்ம சிந்திக்கிறது, அதை குறித்து கேட்கிறது குறைவுதான். ஆனா தூய்மையின் வழி ஒன்று உண்டு என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சற்று முன்பதாக நம்ம வாசித்த 9ஆம் வசனத்திலிருந்து வாலிபன் தன் வழியை, அதை கூட்டிட்டு கொள்ளுங்க. வாலிபன் தன் வழி, என்ன வழி என்ற அந்த வார்த்தை இந்த 8 வசனங்கள் அதிகமாக வரப்போகிறது. How can a young man keep his way? வழி என்ற வார்த்தை அதிகமாக இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். வழி இருக்கிறது, தூய்மையின் வழி இருக்கிறது. இந்த வாலிபன் அந்த வழியை அவன் காத்துக்கொள்ள வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு வழி தூய்மையின் வழி. To stay in the lane of purity. வாலிபனுக்கென்று ஒரு வழி இருக்கிறது. இந்த வாலிபன் அந்த முதலாவது அவன் கேட்கிற ஒரு கேள்வி வெறும் ஒரு கேள்வி இல்ல, அது ஒரு ஆழமான ஒரு ஏக்கம், ஒரு ஆழமான ஒரு உணர்வு நிறைந்த ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த வாலிபன் அவன் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதை அவனை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. How can I live the way that you want me to live, oh God? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. இந்த தூய்மையான வழியை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே அவன் காத்துக்கொள்ள வேண்டுமா? Friends, our life as saints, பரிசுத்தவான் என்ற ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். All of us are saints who sin. பாவம் செய்கிற பரிசுத்தவான்களாக நாம் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள், கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பு அவசியம். ஆமென் சொல்லுமா? கர்த்தரை பின் செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம். We know the wheeled vehicle na bus, motorcycle and personal mobility device இருக்குது. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும், ரைட்? மட்காட் தெரியுங்களா? மட்காட் அந்த வீலுக்கு அது மேல ஒரு மட்காட் இருக்கும். ஸோ ஏன் மட்காட் என்று சொல்லுகிறார் என்றால் அதை அந்த வீல மட்டும் இல்ல, செயின் கார்டும் பயன்படுத்துவாங்க. எதற்காக அந்த மட்காட் பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒருவேளை சைக்கிளிங் என்தூசியஸ்
ஓகே, இஃப் யூ ஆர் சைக்கிளிங் என்தூசியஸ்ட், ஓகே, நீங்க சைக்கிள் பண்ணும்போது நீங்க பெரும்பாலும் சைக்கிள்ஸை பார்க்கும்போது மட்கார்ட் கண்டிப்பா இருக்கும். முன்னுக்கு வீலுக்கும் பின்னாடி வீலுக்கும் மட்கார்ட் இருக்கும். மட்கார்ட் இல்லாட்டினா என்ன நடக்கும்னா, அந்த சைக்கிள் ஓட்டும் போது அந்த ரோத அந்த வீல்ல இருந்து வரக்கூடிய அந்த அழுக்கு, அந்த தண்ணீர், அந்த 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 காரியம் வந்து உங்களோட சட்டையில வந்து படும், உங்க மேல வரும். இட் வில் கம் டு யூ ஆர் இட் வில் கோ பேக் டு தி பின்னாடி வரவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 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 நியூசன்ஸா இருக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழியிலே நடக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆனா தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். We don't belong to ourselves. We have a belonging. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, இந்த உலகம் அழுத்தங்களை கொண்டு வரும், அசுத்தங்களை கொண்டு வரும், தீமைகளை கொண்டு வரும், அநீதியை கொண்டு வரும். இதெல்லாம் நாம தவிர்க்க வேண்டும் என்றால், மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மட்காட் எப்படி பாதுகாப்பை கொண்டு வருகிறது? கர்த்தருடைய வசனம் ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? God's word keeps us in the pure way. தேவ வசனம் தான் நமக்கு வந்து அந்த தூய்மையான வழியில செல்வதற்கு அது ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான வழியிலே நடக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை, அவருடைய குரலை நமக்கு இன்னும் நெருக்கமாக நம்முடைய இருதய தண்டையிலே நம்ம கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஆமென் சொல்லுமா? God will grant us the desires of our heart. நம்முடைய இருதய வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதையெல்லாம் கொடுக்க ஆசைப்படுறார். அதே சமயத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று சங்கீதக்காரன் உறுதியாக சொல்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அதுதான் அந்த சங்கீதக்காரன் 119 சங்கீதம் வசனம் 9 அவர் சொல்லுகிறார், வாலிபன் தன்னுடைய வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் தானே என்று அவன் சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். I want to encourage every one of us to guard your way by keeping God's word close to your heart. This way that you are walking, நீங்களும் நானும் செலுத்துகிற நடக்கிற இந்த பாதை, it is a contested path. Contested ஏனென்றால் அந்த பாதை, இலக்கை ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு பாதைக்கு, அவர் காண்பிக்கிற உத்தமமான ஒரு பாதைக்கு நம்ம செல்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த பாதையிலிருந்து நம்ம தவறி போவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பாதைகள் நமக்கு முன்பதாக திறந்து கொடுக்கப்படும். ஆனால் கர்த்தர் காண்பிக்கிற அந்த வழியிலே நம்ம நடக்க வேண்டும் என்றால், அவருடைய திருவசனத்தை நம்முடைய இருதயத்திலே எப்போது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் காண்பிக்கிற பாதையிலே நம்ம இருக்க முடியும். அல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். There will always be a lot of detours in life, opportunities for us to take another route. வாழ்க்கையில வாழும்போது, வாழ்க்கையினுடைய பயணத்துல always there will be opportunities opened up for us. சில வாய்ப்புகள், சில கதவுகள் திறக்கப்படும் போது அது நன்மைக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு என்று பாதையா இருக்கும். ஆனா மற்ற பாதைகள் கேட்டுக்கு கொண்டு போய்விடும், சேற்றும். அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று இந்த வாலிபன் ஆசைப்படுகிறான், பிரயாசப்படுகிறான். அதற்கு ஒரே வழி, அவருடைய வசனத்தை காத்துக் கொள்கிறவனுக்கு தான் அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று ஒரு சத்தியம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். 10ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். 10ஆம் வசனம், verse 10, let's read together. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி அந்த வசனம் the way என்று வருகிறது. With my whole heart I seek you, let me not wander from your commandments. இது ஒரு கமிட்மெண்ட். நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். If you are a God seeker, you will be a wonder of his word and you will not wander away. Wonder, not W-O-N-D-E-R. You will wonder God, wonder his word, and you will not wander, W-A-N-D-E-R. ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம தேடி வந்திருக்கிறோம், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். தேவனை நம்ம தேடுகிறோம், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆனால் சபைக்கு வருகிறதிலும், தேவனை தேடுகிறதிலும், அவருடைய வார்த்தையை தாகமாய் பற்றி கொள்கிறதிலும்
ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். இன்னும் இன் சிங்கப்பூர்ல நம்ம பெரும்பாலும் பார்க்கும்போது we see a lot of stray pets. கரெக்ட், பார்த்துருப்பீங்க. ஈஸ்வரில் சொல்ல தேவையில்ல, a lot of cats, stray cats நிறைய இருக்கும். and even you can see dogs இருக்கிறது. stray animals சிங்கப்பூர்ல இருக்கிறது. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? SPCA. How many of you all know what is SPCA? Okay, I had to Google to make sure I say the right thing. Okay, SPCA na Society for the Prevention of Cruelty of Animals. Yeah, correct. Alright, so SPCA is there. Why? அவங்க பாதை தெரியாமல், அதாவது தவறி போகிற the pets, animals, okay, home pets ன்னு சொல்லலாமா, dogs, cats or whatever it may be, or other மற்ற பிராணிகளை பார்க்கும்போது SPCA தான் நம்ம முதலாவது கால் பண்றோம். காரணம் என்னன்னா, அவங்க இந்த மிருகங்களுக்கு, இந்த பெட்ஸ்க்கு அவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு, அடைக்கலம் கொடுக்கறாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஆதரித்து கவர் பண்ணிட்டு அவங்க நல்லபடி இருக்க அவங்க காத்துக்கொள்றாங்க. நான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கிறதுனா, நீங்களும் நானும் பிராணிகள் அல்ல. we are not animals, we are special, very special. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுமா? we are made in the image of God. தேவனுடைய சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ விலை உயர்ந்தப்பட்டவர்கள். we are precious in God's sight. பிராணிகளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதற்கு மேலாக கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது பொக்கிஷங்களாக கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நிமித்தமாகவும் கூட நம்ம என்ன செய்யறோம், சில நேரத்துல கர்த்தர் காண்பிக்கிற வழியை விட்டு சில நேரத்தில் தவறி போய் விடுகிறோம். It is true that just like the stray cats and dogs, நாமும் கூட தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் காண்பிக்கிற வழியை விட்டு சில நேரம் தப்பி போய்கிறோம், வழி தப்பி போய்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? God's word says that His word will help us to return to Him. அவருடைய வசனம் நமக்கு எப்படி உதவியா வருகிறது தெரியுமா? நம்ம எவ்வளோ தப்பி விலகி போனாலும், எவ்வளோ தூரமாய் போனாலும் we can come home. Amen சொல்லுமா? வீடை போல மற்ற இடம் கிடைக்காது. பெற்றோர்களுடைய இன்பம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி வரேன்னு சொன்னாலே வந்திருப்பா, வந்துட்டியா, ஆசை. அதான் கெட்ட குமாரனுடைய கதை அப்படி இருக்குது. எவ்வளோ தூரமாய் போனாலும், வழி தப்பி போனாலும் மறுபடியும் தேவன் அண்டையிலே நம்மளால வர முடியும். அவருடைய வார்த்தை அப்படி காண்பிக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். That's what the psalmist says, with my whole heart I seek you. Even if you feel that you have lost your way. Yes, sometimes we lose our way for whatever reasons. உலகத்தினுடைய அழுத்தமா இருந்தாலும், மனுஷனுடைய அழுத்தங்களா இருந்தாலும், peer pressure, சொந்த வீழ்ச்சி, whatever it may be, even though we may have strayed away, the psalmist says, with my whole heart I seek you, let me not wander from your commands. உம்முடைய கட்டளை விட்டு நான் விலகி போயிடக்கூடாதாப்பா சொல்லி சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க? முழு இருதயத்தோடு கர்த்தரை அவர் தேடுகிறார். Now I'm not endorsing a lifestyle that is straying away from God, but I'm saying even if you are straying away from God, and the Holy Spirit will tell you, you have an opportunity to still go to God wholeheartedly. Amen சொல்லுமா? Amen சொல்ல மாட்டீங்களா? Because everyone has an opportunity to turn to God. மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 29ல பார்க்கிறோம். மார்க் chapter 12 verse 29. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், there are so many commandments. The Hebrews know, எபிரேய ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பல கற்பனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சுருக்கப்படுத்துகிறார். சொல்றாரு, இஸ்ரவேலே கேள். யார் அந்த இஸ்ரவேலே? நீங்களும் நானும் தான், நான் மட்டும் இல்ல. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். There is only one God. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. நிறைய கற்பனை இருக்கு, நிறைய நான் சொல்லலாம், அதெல்லாம் விட்டுருப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நீ செய்ய மறந்துறார,
முழு இருதயத்தோடு. ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை பேர் போன்லாம் சார்ஜ் பண்ணி வந்திருக்கீங்க சர்ச்சுக்கு? வந்து வரலன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம வந்து போனை சார்ஜ் பண்ண என்ன செய்வோம்? முழு சார்ஜிங் பண்ணோம். சில இருந்து பாதியில எடுத்துருவீங்க, பரவாயில்ல, அது அவசரம். டைம் இல்ல, நோ டைம். யூ வாண்ட் டு 100%, 70%, நோ டைம். ஆனா முழு இருதயத்துடன். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? முழு அதோட விட்டுறோம். Somewhere we actually stuck and we can't. It's not a completeness. God's word is complete. God's call is complete. முழு இருதயத்தோடு வாப்பான்னு அவர் கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் கேட்கிறார். இருதயத்தை நம்ம கொடுக்கும்போது வழியை அவர் சரிப்படுத்திடுவார். ஆமென் சொல்லுவோமா? மகா கேடுள்ள இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். மகா கேடுள்ள இருதயம். The Bible says the heart is the Bible says the heart is deceitful. சில சொல்லுவாங்க, go with the flow what your heart says. I can understand that sentiment and that counsel, but it's very, very dangerous. உன் இருதயம் என்ன சொல்லுது அதை செய். Very dangerous. The Bible says the heart is very deceitful. If you follow the ways of your heart, if your heart is not with the Lord, உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கவில்லைனால் அந்த இருதயம் தனக்காகவே பேசும், உலகத்திற்காகவே பேசும், கர்த்தரை விட்டு அது தூரமாய் கொண்டு போய்விடும். அதனால follow what your heart says. It's not just altogether good counsel, not good. Follow what the Lord says to your heart. உன் கர்த்தர் உன் இருதயத்தில் என்ன சொல்லுகிறார் அதை செவி சாய்க்கணும் முழு இருதயத்தோடும். அப்ப இரண்டாவது கற்பனையை சொல்றாரு. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமே, இதுதான் ஆங்கிலிக்கன் தியாலஜி. வேதத்துல இருந்து தான் வருது, வெளியிருந்து எங்கேயும் வரல. முழு இருதயத்தோடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருக்கு நம்ம வரும்போது முழுசா கொடுத்துருவோம். ஹாஃப் பேக் வேணாம், முழுசா கொடுத்துருவோம். ஒண்ணு நீங்க ஆண்டவரே, இல்லாட்டி என் வாழ்க்கை எனக்கு வேணாம். இட்ஸ் either you, I don't want this life, Lord. ஒண்ணு உங்களுக்காக, I don't want to be on the fence of God. ஒண்ணு உங்களுக்காக, இல்லாட்டி இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து கூர்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய இருதய வாஞ்சை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டே இருப்பார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேடுகிறார், நோக்குகிறார், வாஞ்சிக்கிறார், கதறுகிறார், ஏங்குகிறார். அதனால்தான் இஸ்ரவேலே கேள். ஏன்னா இஸ்ரவேலுக்கு செவி இல்லையா? காது கேட்கலையா? காது இருக்கு, செவி இருக்கு. ஆனா சில நேரத்தில் கேட்காத நாட்கள் உண்டு, செவி சாய்க்காத நாட்கள் உண்டு. அதனால்தான் மறுபடியும் Hear, O Israel, the Lord thy God is one God. It's called a Shema. SHEMA. யூதர்களுக்கு இது ஒரு நினைவூட்டுதல். Hear. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். ஏமேன். நிகழ்காலம் ஏமேன் சொல்லுவான். தேடினேன் அல்ல, முன்பு இல்ல, வரக்கூடிய நாட்கள் அல்ல, ஆனால் தேடுகிறேன். பிரைஸ் காட். தேடுகிறேன். எல்லாரும் சபைக்கு வந்திருக்கீங்க, சபை நிறைந்து இருக்கிறது. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த குரலை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய குரலை கேட்கிறீங்களா? உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. There is no other way. The other way is all distorted, deceiving ways. But கர்த்தருடைய வழியே நல்ல வழி. கஷ்டமா இருந்தாலும், வேதனையான நாட்கள் இருந்தாலும், அந்த வழிதான் வாழ்வுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு வழியாய் இருக்கிறது. It's a contested way, friends. Contested way. But you and I will stay in the way. இந்த சங்கீதக்காரர் அதுல தான் சொல்றார், I want to stay in this way, Lord. I want to stay in this way. No matter how hard it can be, I want to stay in this way. கொஞ்ச காலம் தான் கர்த்தர் நல்லா கரை சேர்த்துருவார். ஏமேன் சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் தான். கொஞ்சம் பொறுமையாக தகன் சிக்கே கொஞ்சம் பொறுமையாக. வேதனை நாட்கள் வரும், கடுமை நாட்கள் வரும், சோர்வி நாட்கள் வரும், வியாதி நாட்கள் வரும். ஆனா தகன் சிக்கே, hold on to God and His word and His presence, and He will lead us in the right path. அதுதான் அவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. வசனம் 11 வாசிப்போமா? Psalms 119 verse 11. ஒரு வசனமா போறேன், சீக்கிரமா நேரத்தோடு முடிச்சுவேன். verse 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Hallelujah. I have stored up your word in my heart. This is beautiful, that I might not sin against you. எத்தனை விஷயங்க நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம்.
வைத்து வைக்கிறோம். ஸ்டோர் ரூம் இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கு, கபர்ட் இருக்கிறது. பெரும்பாலும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா எத்தனை பேர் நீங்க அதை செய்வீங்கன்னு தெரியல. நீங்க சிரிக்கிற பார்த்தாலே தெரிஞ்சிடும். வீட்டுக்கு விருந்தாளிக்கு வந்து சொல்லி வந்தா உங்களுக்கு மனசு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லாம வந்தாங்கன்னா கஷ்டம். 1 மினிட் வந்துடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் கஷ்டம். அங்க துணிமணி அங்கங்க கிடக்கும் மடிக்காம, அதெல்லாம் எடுத்து குமிச்சு போய் எங்க போய் வைப்பீங்க? கபட்ல போய் வைங்க. பாஸ்டர் வர, ஐயோ கபட்ல வைங்க. பிஷப் வர, கபட்ல வைங்க. ஸ்டோரா இடம் இல்லாம இருந்தாலும் என்ன செய்வீங்க? ஸ்டோர் போய் வை, போய் வை, போ திணிச்சு போடு. ஆள் வராங்க, வீட்டுக்கு வராங்க, நல்ல சுத்தமா வீட சுத்தமா வைக்கணும். ஸ்டோர் எவ்ரிதிங் சம்வேர். even though it's tough, space is constrained, ample space இல்ல, ஆனா ஸ்டோர் பண்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற, I have stored up your word in my heart. Hallelujah. Why not store word in your heart? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை வாரம் கேட்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் சில நேரம் கேட்கிறீங்க, மாதம் கேட்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்க, வாரமா வாசிக்கிறீங்க, மாதமா வாசிக்கிறீங்க, கேட்கிறீங்க. அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? ஸ்டோர் அப் பண்ணணும். Place it, put it in your heart. அடுக்கடுக்காக, அழகாக, லெவலாக, ஷெல்ஃபாக keep storing God's word. உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் நல்ல கெப்பாசிட்டி நிறைந்தது. அந்த கிகாபைட் சொல்லுவாங்களா, இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு எனக்கு உண்மையா தெரியல. அந்த நாட்கள்ல ஃப்ளாப்பி டிஸ்க் என்ன நல்லா மறந்துச்சு போல, என்னென்னமோ சைஸ்ல இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்கேயோ இருக்கு. I am lost track and I don't want to keep track. So tiring to keep track with technology. எத்தனை கிகாபைட்ஸ்ல இருக்கு தெரியும்? டெராபைட்ஸா எவ்வளவு யாருக்கு தெரியும்? What's the highest capacity now? Zettabytes. I don't know. It's just the space has increased and it keeps on increasing. But look at that. அதை குறித்து நம்ம போன் வாங்கும்போது எதை பார்க்கிறோம்? என்ன கொடுக்குறாங்க கம்பெனி, என்ன கொடுக்குறாங்க, what you get, SMS ஃப்ரீயா, வாட்ஸ்அப் ஃப்ரீயா, கால் ஃப்ரீயா, அது பார்க்கணும். டேட்டா எவ்வளவு கிடைக்குன்னு தெரியுது, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனா இந்த இருதயத்துல எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு. This heart is supposed to store up God's word. Hallelujah. Store God's word when you are young. Carry the Bible when you are young. When you are older and facing challenges in life, the Bible will carry you. இப்பயே நீங்க ஆரம்பிச்சிருக்க. சில்ட்ரன்லாம் சபைக்கு வரீங்க, சண்டே ஸ்கூல் இல்லாம சபைக்கு வரீங்க, பெற்றோர்கள்லாம் கூட்டிட்டு வரீங்க. Praise the Lord. Young people are here. Praise the Lord. மூப்பர்கள்லாம் இங்க இருக்கிறீங்க. Praise the Lord. உங்க வாழ்க்கையினுடைய எந்த கட்டமா இருந்தாலும் keep storing God's word. Keep storing. Replenish it. ஒரு ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஐட்டம் வாங்கி வைக்கிறோம்னா அது எக்ஸ்பைரி டேட் இருக்கு. Right? We keep replenishing. புதுமையா. The heart is supposed to be filled overwhelming with God's word. Maximize பண்ணுவோம். You cannot say இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல நிறைய இடம் இருக்கு. இருதயம் இருக்கிற வரைக்கும் வார்த்தையை நம்ம வந்து விதைக்கலாம். Hallelujah. உங்களுடைய இருதயம் நல்ல நிலம் போய் இருந்தா, if your heart is a good soil, oh hallelujah, கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை வந்து விதைக்கப்படும் போது, if your heart is good soil, உங்களுடைய இருதயம் நல்ல என்ன சொல்றது, நல்ல நிலம் போய் இருந்துச்சுன்னா வார்த்தை வரும்போது hallelujah அதனுடைய கனிகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா, இடமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை வரும், ஆனா திரும்பி வெறுமையா போயிடும், நிலைத்திருக்காது, கனி கொடுக்க முடியாது. அதனாலதான் வார்த்தை விதைக்கிறார். சிலது வந்து என்ன சொல்றது, அந்த தரையில விழுது, முட்கள் மத்தியில விழுகுது, ஆனா மற்றவைகளோ நல்ல நிலத்துல விழுகிறது. நீங்களும் நானும் நல்ல நிலம் கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுமா? Good soil. I want to be a good soil. I want to store up God's word. அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாஞ்சை அதுவே. இருதயத்திலே அவன் வார்த்தைகளை அவன் விதைக்கிறான், வைத்துக் கொள்கிறான். I have stored up your word in my heart. Colossians 3:16 பாத்தீங்களா? John 3:16 உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னும் பிடித்தமான ஒரு வசனம் கொலோசியர் 3:16 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. Hallelujah. Let the word of Christ dwell in you richly. Rich. Hallelujah. Let it be rich. Don't be poor in the word of God. அதாவது படிப்பறிவு இருந்தா தான் வசனத்தை நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். இல்ல நிறைய சபையில நான் பார்த்திருக்கிறேன், படிப்பறிவு உள்ளவங்க இருந்தாலும்
படிப்பறிவு இல்லாதவங்களுடைய ஸ்டோரேஜ் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். படிக்காதவங்களும் வசனத்தை அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. படிக்காதவங்களுக்கே அப்படி செய்ய முடியுதுன்னா படித்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு நம்ம வசனத்துல தேறினவர்களாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த சபையில எத்தனை பேர் டீச்சர்ஸா இருந்திருக்கணும் தெரியுமா? டீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட். எத்தனை பேர் இப்ப நல்லா ரைஸ் அப் பண்ணி இருக்கணும், ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் நம்புறேன். என்னை விட நீங்க ஒன்னும் நல்லா ப்ரீச் பண்ணணும், நல்ல வசனத்தை கொடுக்கணும், போதிக்கணும். I will be the most happiest pastor. Yes. அந்த அளவுக்கு போதிக்கிற அளவுக்கு வசனங்களை நம்ம உள்ளுக்கு பதிய வைக்கணும். அப்பதான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு நம்ம 2 வாட்டி யோசிப்போம், 3 வாட்டி யோசிப்போம். வசனம் இருக்கிறவங்களுக்கு வசனம் உள்ளவங்களுக்கு பாவம் செய்யறது ரொம்ப சுலபமா இருக்காது. வசனம் இல்லாட்டினா ஈஸியா பாவம் செஞ்சிடும். அதனாலதான் keep at the word because God will help you to sin less. There's a big difference between sinless and sinless. None of us are sinless. இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள ஒருவர் தான் பாவமற்றவராய் வாழ்ந்தார். அது யாரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. Sinless. We cannot be sinless, but we can be sinning less. வித்தியாசம் தெரியுதா? We'll sin less. We'll do better. Amen சொல்லுமா? We'll do better. எப்படி முடியும்? வசனத்தை நம்ம உள்ளுக்கு அப்படியே ஸ்டோர் அப் பண்ண we will improve walking with God. We will grow. We will be stronger to resist temptation. Yes. சில temptation ஒருவேளை விழுந்துருவோம், ஆனா மறுபடியும் திருப்பி விழுவ மாட்டோம். ஏன்னா வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஹalleluya. நாம் அவருக்குள் இருக்கும்போது அந்த வார்த்தையை நீங்க அறியாமலே கிரியை செய்கிறது. Yes friends, we can live in this world in a way that we can sin lesser. Yes. பெரிய பாவமா இருந்தாலும் சின்ன பாவமா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யறதுக்கு நம்ம 2-3 வாட்டி யோசிக்க ஆரம்பிப்போம். பட்ட கஷ்டத்துக்கு மறுபடியும் நான் கஷ்டத்துக்குள்ள போகக்கூடாது, எடுத்த தவறான தீர்மானத்தில் மறுபடியும் நான் எடுக்கக்கூடாது ஒரு எண்ணம் வரும். அந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். அதனாலதான் கீப் ஸ்டோரிங். அந்த ஸ்டோரேஜ் உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களை இந்த சபையில இந்த விசுவாசத்துல நடத்துகிறவர் கர்த்தர் ஜனங்கள் மூலமாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். We can overcome this world, overcome sin. மேற்கொள்ளலாம். வசனத்தை பதிய வைப்போமாக. ஆமென் சொல்லுமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாடுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையிலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹalleluya. Let the word of God dwell. கிறிஸ்துவின் வசனம், let the word of God dwell. Later I will talk about this word bet. அர்த்தம் dwelling. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கு, வாசமா இருக்கிறது, பிரிக்க முடியாது dwell பண்ணிக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம். சங்கீதம் 119 வசனம் 12 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். Blessed are you, O Lord, teach me your statutes. ஒரு மாணவன் ஆசிரியர் முன்பதாகவே சொல்லுகிறான், teach me Lord, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் அவன் பதிய வைத்ததுனால அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். வசனம் உங்களுடைய இருதயத்தில் பதிய வைக்கும் போது, வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது ஸ்தோத்தரிக்க கத்துக்கணும். அதனாலதான் அது சொல்றாரு பாத்தீங்களா, கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வசனத்தை கேட்கிறான், வாசிக்கிறான், இருதயத்தில் பதிய வைக்கிறான், ஆனா அவன் என்ன செய்யறான்? ஸ்தோத்தரிக்கிறான். ஹalleluya. அதனாலதான் worship leader எல்லாம், the role of a worship leader is so important. You know, just singing a song la ஜனங்களை நீங்க தட்டி எழுப்புறீங்க, ஸ்தோத்திரிங்க. எத்தனை வாட்டி ஆண்டவர் இன்னைக்கு கூட சொன்னார், வாயை எப்படி திறக்கணுமா? வெறும் திறக்க சொல்ல, விரிவாய் திறக்க சொல்லி இருக்கிறாரு. எதற்காக? கர்த்தர் அப்பதான் நம்மளை நிரப்ப முடியுமா? That shows that we need to praise God. சுலபமாக சரளமாக ஆமென் சொல்ல கத்துக்கணும், thank you Lord னு சொல்ல கத்துக்கணும். ஹalleluya. அதாவது வார்த்தை நல்ல நிலத்தில் விழும்போது your spirit cannot be quiet. உங்களுடைய ஆவியின் மனுஷன் பலன் அடையும் போது உங்களுடைய நாவினாலே ஸ்தோத்திரிக்க
ஸ்தோத்திரம் வருது. ஹalleluya சொல்லுவோமா? Your spirit man, God's words feed your spirit man. Food is for the physical, but God's word is for the spiritual. உங்களுடைய ஆவியின் மனுஷன் தூண்டப்படுகிறான், அவன் பலன் அடைகிறான். பலன் அடையும் போது உங்க நாவு சும்மா இருக்காது. நீங்க என்ன செய்வீங்க? பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை எனக்கு தான். Hallelujah, hallelujah. Do you know something how I listen to God's word? இது வந்து என்னுடைய தனிப்பட்ட practice, and I don't expect that you will do it, but this is my practice. எங்க நான் ஒரு ஆராதனைக்கு போறேன்னா, let's say if I bring my Bible along, I make sure I flip it open. This is my practice. I'm not demanding from you. I'm not demanding, but I say why I do this. அந்த வார்த்தையை நான் திறந்து வச்சு, Lord, I'm a preacher, I'm a teacher. For so many years I'm preaching, but I'm still your sheep. எனக்கும் உங்களுடைய வசனம் தேவை சொல்லி அந்த அந்த அது பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் நான் அப்படியே தான் வச்சிருப்பேன். No matter if I don't understand the preaching, or the preacher may be someone who I don't know, இல்லாட்டி விளங்க மட்டும் தான் இருந்தாலும், ஏன் திறந்து வைக்கிறேன்னா அந்த வார்த்தை எனக்கு தான். நாங்க இருக்கிறேன்னா அந்த வார்த்தை எனக்கு தான். எப்படி அந்த பிரசங்கியாளர் பிரசங்கிக்கிறாரோ, யாரை பிரசங்கித்தாலும் கர்த்தருடைய சத்தம். The word of the Lord is his voice. It's not a man's voice. மனுஷன் மூலமாக ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். அவன் தமிழ் சரியா இல்லாமல் இருந்தாலும், அவனுடைய இல்லஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அப் டு டேட்டா இருந்தாலும், அவனை பார்க்கிறதுக்கே பிடிக்காம இருந்தாலும், கர்த்தருடைய சத்தம் வருதுனால I have to hear the word of God. Not a man or woman who's preaching. I'm hearing God's voice. அப்ப அந்த வார்த்தையை நான் திறந்து வைக்கும்போது many times, you know what I do? Thank you Lord, thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம். இங்க என் பின்னாலே உட்காரவங்களுக்கு தெரியும், மனைவிக்கு கண்டிப்பா தெரியும், பைத்தியக்காரன் மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்? அந்த வார்த்தை எனக்கு தான். அப்பா நன்றி இயேசுவே, அப்பா ஸ்தோத்திரம். Learn to make this Bible exciting for you. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுமா? அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம் வந்து பாட்டு பாடுற நேரம் மட்டும் இல்ல, இசை வாசிக்கிற நேரம் மட்டும் இல்ல, வசனம் நம்மளை ஸ்தோத்தரிக்க செய்யணும். ஆமென் சொல்லுமா? ஏன்னா அந்த வார்த்தை வருது, மகனே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. இதோ என்னுடைய வலது கருத்து நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? அப்பா நன்றி, தேங்க்யூ லா, என்னோட பேசுனீங்களே, அடிமை என்னோட பேசுனீங்கன்னு ஸ்தோத்தரிக்க கத்துக்கணும். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், blessed are you O Lord. அவர் ஸ்தோத்தரித்து என்ன சொல்றார்? teach me. ஆமென் சொல்லுமா? உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். There's no disciple who has outrun the master. எஜமானம் பார்வையிலே இருந்து இன்னும் கற்றுக் கொடுங்கப்பா இயேசுவே, இன்னைக்கு எனக்கு இன்னும் ஒரு மன்னா வேணும், இன்னைக்கு இன்னும் ஒரு வெளிப்பாடு வேணும். நீங்க அந்த மனப்பான்மையோட வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ஹalleluya, ஷபாஷ் ஷபாஷ், God will prosper you so much. எந்த சபைக்கு போனாலும், எந்த டினாமினேஷன் போனாலும், எந்த லாங்குவேஜ் சர்ச்சுக்கு போனாலும், நீங்க அந்த மனப்பான்மையில இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நல்லா கர்த்தர் நடத்துவார். If you say teach me Lord, God will teach you. ஆமென் சொல்லுமா? அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் வசனம் 11. I want to introduce you to Berean Christians. Acts 17 verse 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்துல ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருந்தாங்க. They called the Berean Christians. The Berean Christians எப்படிப்பட்டவங்கன்னா, they always wanted to learn from God, learn from each other the words of God. அந்த வசனத்தை அவங்க தேறினவர்களாக கற்றுக் கொடுக்க ரொம்ப ஆவில பலன் கொண்டவர்களாக, noble, they are said to be noble people. அப்படின்னா noble peopleனா நற்கிரியை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென் சொல்லுமா? அப்பா நம்முடைய வார்த்தை நீங்க கற்றுக் கொடுங்க நம்ம சொல்லும்போது, ஒரு மாணவன், ஒரு வேதத்தின் மாணவனாக நம்ம இருக்கும்போது, we become noble people wherever God places us. Noble character. குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை பார்க்கிறோம் தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ. நோபல் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நீங்களும் ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு நோபல் நைஸ். You know the Nobel Prize winners? அதாவது you are contributing the life of people around you. அந்த நோபல்னஸ் எப்படி வரணும்? வசனத்தை
கற்றுக்கொண்டு வளர வளர நீங்களும் நல்ல நல்ல கர்த்தரை பின் செல்கிற கிறிஸ்தவர்களாக கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து சங்கீதம் 119 13 14 வாசிப்போமே. உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது சாட்சிகளின் வழியில் சொன்னல நிறைய வாட்டி அந்த வழி என்ற வார்த்தை நாவுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தேவ வசனத்தை நம்ம நேசித்து அவருடைய சாட்சிக்கு நமது உடன்பட்டவர்களாக காணப்பட்டோம் என்றால் அவருடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடுவோம். we will declare the words of God. அப்ப என்ன காண்பிக்கிறதுனா தேவனுடைய குரல் சத்தம் வருகிறது. அந்த சத்தம் வரும்போது இந்த சங்கீதக்காரன் அந்த வார்த்தையை அவன் அறிவிக்கிறான், விவரிக்கிறான். அப்படின்னா there's no passiveness, there's activeness. God's voice comes and the response is amen. ஆமாண்டவரே. வார்த்தையை கொண்டு அவன் அறிக்கை இடுகிறான். என் குடும்பத்தில் நன்மை வரும், தீமை நன்மையாக மாறும், கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவன் டிக்ளேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். மற்ற எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவருடைய வார்த்தையினுடைய செல்வம் மேலானது என்று அவன் களி கூறுகிறது போல நம்ம பார்க்கிறோம். God's word is God's mouth. Hallelujah. And his voice, அவருடைய குரல், அவருடைய சத்தம் நாம் எந்த வழியில நடக்க வேண்டும் என்று வாழ்வின் வழியை அது காண்பிக்கிறது. இந்த சங்கீதக்காரன் இந்த ஆச்சரியமான வழியை அவன் அறிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான். He is so happy that now he may have taken a lot of detours in life, but now he is secure. Hallelujah. நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். Hallelujah. முன்பு மற்ற வழியிலெல்லாம் அவன் சந்தோஷமா இருந்தது போல இருந்தான். ஆனா இப்போது கர்த்தருடைய சாட்சிகளின் வழியிலே மற்ற எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இது போல வராது, அவர் வார்த்தை போல வராது. ஹல்லேலூயா. இந்த இடம் போல வராது என்று சொல்லி அவன் அறிக்கை இடுகிறான். Praise God. That's the goodness of God will lead us to repentance. கர்த்தருடைய நன்மை நம்மளை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நடத்துகிறது. அவருடைய சாட்சியின் வழிகளிலே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். செவ்வையான பாதையில நடக்கிறதுக்கு அவன் துணிச்சலாய் வருகிறான். பிரியமானவர்களே, அவருடைய வழிகளிலே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். கடைசி 2 வசனங்கள் 15 16 வாசிப்போம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். Hallelujah. I will meditate on your precepts. The last 2 verse 15 and 16 is his commitment to God. I will meditate on your precepts and fix my eyes on your ways. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? How can a young man keep his way pure? But now he says, I will meditate on your precepts and fix my eyes on your ways. No longer my way, Lord. என்னுடைய வழிகள் இப்பொழுது இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க காண்பிக்கிற வழியில நான் வர போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? God is redrawing the map of our lives. மறுபடியும் ஆண்டவர் வர ஆசைப்படுகிறார். இந்த வழியில நீ போனியா? இல்ல, இப்ப இந்த டீட்டோ எடுப்பா, அங்க போகாத. Only God can do that. Humanly we cannot. ஆனா ஆண்டவர் ரீட்ரா பண்றார். சரி, இந்த பாதையை நிறுத்தியா? இல்ல, இப்பொழுது நான் காமிக்கிறேன், என் வழிக்கு நீ வா, வந்து பாரு, அந்தருடைய இன்பத்தை நீ ருசி பார்ப்பாய். Hallelujah. Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். Hallelujah. Praise the Lord. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The psalmist says, and fix my eyes on your ways. முன்பு அவனுடைய பார்வை மற்ற இடத்துல இருந்துச்சு, ஆனா இப்போ கண்ணோக்கமாய் ஆண்டவருடைய பாதையிலே, அவருடைய வழியிலே அவனுடைய பார்வை மாற்றி அமைக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது? He is meditating on God's word. ஆண்டவருடைய வசனத்தை அவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான். For a preacher, you all must know your pastor. உங்க பாஸ்டர் இந்த சண்டே வந்து இங்க பிரீச் பண்றாருன்னு நினைக்காதீங்க. அதுதான் என் வேலை நினைச்சிட்டீங்களா? இல்ல, அது மட்டும் தான் என் வேலை நினைச்சீங்கன்னா, your pastor agonizes for you.
Because the word that I bring is not my word. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்பதாகவே இந்த இடத்தை நான் அப்படியே ஆராய்ந்து அலசி பார்த்திருப்பேன். இந்த இடம் ஆள் இல்லாத இடத்துல, இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஜனம், அப்பா என் கையில கொடுத்திருக்கிற பொக்கிஷங்கள் அப்பா, I will know who sits where. ஒரு அளவுக்கு தெரியும், ஆனா என்னை விட ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்தை அப்படியே அலசி, ஆண்டவரை நான் பிரசங்கம் பண்றது ஒன்னும் பிரோஜனமே இருக்காது, ஆனா உங்களுடைய சத்தத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. Lord, bring your word clear, mighty to your children, O God. அது ஏக்கத்தோடு வாஞ்சையோடு தூங்காத நாட்கள் வசனத்தை கொடுக்கணுமே என்று சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுவும் என்று நான் நம்புகிறேன். அந்த வார்த்தை நீங்கள் இப்பொழுது தியானிக்க கர்த்தர் அழைக்கிறார். And now the psalmist say, I'm meditating on God's word. அப்படின்னா அந்த வசனத்தை அவன் சிந்திக்கிறான். And this is the point I wanted to say actually. பிரசங்கத்துக்கு முன்பதாகவே ஜெபிக்கிறதும் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு வரக்கூடிய சவால் ரொம்ப இருக்கும். பிரீச் பண்ணி முடிச்சிட்டாரு நினைச்சிட்டு வேலை முடிஞ்சது இல்ல தெரியுமா? Because the preached word is going to be contested. You're going to ask questions. Is this word for me? Monday to Saturday ஒரு போராட்டம் வரும். ஆண்டவர் என்னட்டு தான் பேசினாரா? இது எனக்கு உள்ளதா? The word can easily be stolen away. அதுதான் நம்ம பார்க்கிறோம். விதைத்த அந்த வார்த்தை கல்லு மேல இருந்ததால, முட்கள் மேல இருந்ததால, because it was falling on stone and thorns, he couldn't bear fruit. வாழ முடியல. Friends, அதனாலதான் your response is important. அவன் சொல்றான், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழியை கண்ணோக்குகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க பெற்றுக்கொள்கிற வசனம் மண்டே உங்க சிந்தையில மறுபடியும் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தை இல்ல. அவர் திருப்பி மைண்ட்ல போடுவாரு, நான் இல்ல. ஓ சாரி லார்ட், இட்ஸ் நாட் மீ. என் பொறுப்பை நான் செஞ்சிட்டேன். ஆனா ஆவியானவர் நினைவூட்டுவாரு, அந்த வசனம் வரும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு பலனா இருக்கும். உங்களுடைய டெம்டேஷன், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் கையாளுவதற்காக ஒண்ணு மேற்கொள்ளுவீங்க, இல்லாட்டி விழுந்துருவீங்க. ஆனா நீங்க மேற்கொள்வீங்க. ஆமென் சொல்லுமா? காரணம் என்ன தெரியுமா? உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். And I fix my eyes on your ways. இப்போது அவன் வந்து ஆணித்தரமாக இருக்கிறான். Yes Lord. And he says, I will delight in your statutes. I will not forget your word. வானமும் பூமியும் ஒளிந்து போகுமானால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிவதில்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 4:25. Proverbs is a book of wisdom, friends. It's a book of wisdom. Proverbs chapter 4 verse 25, 26, 27 பாருங்க. நோட்ஸ்ல தமிழ்ல போட்டிருக்கேன். I want to read it in English. Proverbs 4 verse 25 பாத்தீங்கன்னா, let your eyes look straight ahead. Fix your gaze directly before you. Make level paths for your feet and take only ways that are firm. Do not swerve to the right or the left. Keep your foot from evil. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. Insistent living for God. Possible? Yes. Difficult? Can be difficult. Not impossible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. I promise I will finish on time. I would like to show this to us. Bet and the letter bet. The bet nuடைய அந்த picture and the pictograph பாத்தீங்கன்னா, this is the pictograph. And this is a picture of a home or a dwelling place or a tent. என்ன காண்பிக்குதுன்னா, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகிமையில இருக்கிறவர், அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சிங்காசனத்தை விட்டு நம்மோடு வந்து ஒரு கூடாரத்தை கட்டி நம்மோடு இருந்தார்ல. He dwelled among us. He tabernacled, அதாவது he made his home to be with us. நம்மோடு இருக்கிறதுக்காக தேவன் அவர் சித்தம் கொண்டார். பெத் என்ன காமிக்குதுன்னா, make God your dwelling place.
ஆண்டவரை உங்களுடைய கூடாரமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த வசனத்தை உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய அறைகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கூடாரமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பெத் காமிக்குது. இட்ஸ் a dwelling place. God wants to dwell in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ ஆசைப்படுகிறார். அவருடைய வசனம் மூலமாக வாழ ஆசைப்படுகிறார். Where is the Bible in your house? Where is the Bible in your room? I'm not just talking about just ஒரு superstitious book. No, this is life. This is life, friends. இது ஜீவன், இது உயிர், இது ஞானம். அந்த உத்தமமான வழியிலே நம்ம நடந்து நல்ல செம்மையா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா, இட்ஸ் a compass for life. Yes, yes. இதுல நம்ம ஆட்கொண்டோம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆட்கொள்ளுவார். அவரும் நம்மோடு ஒரு கூடாரத்தை கட்டுவார். நாம் அவருக்காக ஒரு கூடாரத்தை கட்டி அவரில் தங்கும் போது அவர் வாசம் செய்வார். இன்னும் தாராளமாய் பேசுவார், இன்னும் தாராளமாய் வழி நடத்துவார், இன்னும் தாராளமாக சிச்சிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லா அடைய வேண்டிய அவருடைய சித்தத்திலே அடையுமாறு கர்த்தர் நம்மோடு அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. அதனால்தான் கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி இருப்பவன் யார்? Actually, in the text, for worship leaders, very difficult to choose songs because I'm doing a series. It's almost similar. ஏன்னா it's all about the word. அவன் நினைச்சேன் அந்த ஒரு ரெண்டாவது worship song நான் நினைக்கிறேன். அந்த first worship song பாடும்போது I say thank you Lord. ஏன்னா அவருடைய கூடாரத்தின் பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். Be in His presence. Soak yourself in God's word. Read slower. Try to read slower. Take a psalm. Go somewhere. Read slower. Absorb the word. Let Him speak. Let your tears roll down your cheek. Let God's word come as a rhema, a revelation. And only then. I like to say something because என் நினைவுல வருது. போன வாரம் நீங்க ப்ரே பண்ணீங்க. Can I share something? Yes, last week you all prayed for me. I just say this because என் மெமரியில வந்ததுனாலே இது வந்து ஒரு சாட்சியா நான் சொல்றேன். So last week அந்த church of the true light preach பண்ண கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். It was a long day. So church, thank you for praying. Because எந்த அழைப்பை நான் பெற்றாலும், no matter how many years I've been in ministry, I still struggle without Him, without God. உங்களுடைய ஜெபம் உண்மையா உறுதியா இருந்துச்சு, ரொம்ப பலனா இருந்துச்சு. Because அந்த நான் பிரசங்கம் கொண்ட கூடிய அந்த தலைப்பையும் அந்த டெக்ஸ்டும் டாபிக்கும் கர்த்தர் உண்மையாகவே கொடுத்தார். So Pastor Jason அந்த அழைப்பை வழங்கும்போது Pastor can you come and preach and celebrate communion சொல்லும்போது யோசித்தேன் it's going to be a long day. ஏன்னா communion confirmation Sunday is going to be very long. அப்ப அந்த வீக்ல இருந்து I was just thinking, praying, and குளித்து இருக்கும்போது கர்த்தர் திடீர்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு. He told me to do something. அது சொன்ன உடனே I just burst out crying. குளிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் அழுதுட்டு இருக்கேன். Of course I come show outside. இல்லை அவெல்லாம் பயந்துருவாங்களா குடும்பத்தாரு, என் பாட்டுக்கு அழுகுறேன், எங்க அழுகுறேன். And the Lord told me to just do something. You have to do something. It was very, very humbling. I say, Lord, if you say so and I have to do it, I will do it. அது நான் மனசுல கீழ்ப்படிந்த பிறகு அந்த டாபிக்கை கொடுத்தாரு, என்ன ப்ரீச் பண்ணோம், அதுக்கு ஏற்ற டெக்ஸ்டையும் ஒரு I think a day later he already gave. And what was the topic? Honor each other. ஒருவர் கனம் பண்ணுங்கள். ஆனா என்ன செய்யணும்னு கூட சொன்னார். வைஃப்ட்ட நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி, the Lord is prompting me and all that. I'm saying this not for glory. I just want you to know how God can speak to us if we allow Him space. அப்ப we went there, so but the Lord told us to do very specifically to honor Pastor Jason. It was very, very humbling for me because Jason அந்த youth timeல எனக்கு தெரியும். I've grown with him and guided him ministry and all that, but the Lord said you honor him. பொன்னாடையை போட சொன்னாரு. பொன்னாடை யாருக்கு தம்மா போடுவாங்க ஊழியத்துல? அதாவது if I want to honor someone is older than me, much more experience, சாதிப்பு, நிறைய சாதிப்பு, honor, correct? That's the right thing, it's not wrong. But the Lord say you honor this man 10 years younger than me. என்னை விட ஊழியத்துல much more குறைவான வருஷம். But I know that this is going to lift him up so much because he's going to go for a surgery. And I know that this is, and he was, so அந்த பொன்னாடை எடுத்துட்டு I shared with the congregation why I was doing this. So the Lord prompted, and then my wife was there.
I put the பொன்னாடை on. He was shocked. He didn't know what to do. Of course, first time someone is doing a பொன்னாடை on you. அது பிறகுதான் நான் கேட்டேன். தோலை தட்டிட்டு மக்களை சொன்னேன், எந்திரிங்க, உங்க பாஸ்டரை தானே நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. Then I preach on honoring each other. அது ஒரு sermon வச்சிங்களேன். And then Sharon was there and was so blessed. And there was, in the spirit, I believe for Pastor Jason was such an encouragement. He's now gone for surgery. recover பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மோடு பேசுவார், வசனம் மூலமா பேசுவார், குளிக்கும் போது பேசுவார், படுக்கும்போது பேசுவார், என்ன செய்யணும்னு பேசுவார், வழிகளிலே நடத்துவார், அவருடைய பாதையிலே செவ்வையா நடத்துவார். He will challenge our ego and tell us to do something that we don't want to do, find it difficult to do. I'm so happy I obeyed God, no matter how humbling it can be, but I did the right thing, doing the right thing for God. இன்றைக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு, for him it must definitely be another encouragement. He was very, very encouraged. சொன்ன ஜேசர், இந்த மாதிரி did you expect, ஐயோ பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. The first time. And the congregation were really lifted up, saying, this is how we need to honor each other, irregardless honor. கர்த்தர் அந்த இடத்துல மகிமை அடைந்தார். கர்த்தருடைய வார்த்தையை பெத் அவருடைய டுவெல்லிங் பிளேஸாக நம்ம உங்களுடைய இல்லத்துல நம்முடைய இருக்கிற இடத்துல நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. You hear God's voice. அவருடைய கூடாரத்துல நம்ம வாசம் செய்வோமா? Amen. Let's pray. If you have your Bible with you, would you take it in your hand? If you have not brought it, it's okay. Don't feel guilty about it, but make a decision in your heart. சின்ன ஒரு தீர்மானம் தான் நீங்க எடுக்கணும். வாழ்க்கை சிதறி போகாதபடி, அழிந்து போகாதபடி இந்த வார்த்தையிலே கண்ணோக்கமாய் இருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாய் இருந்து, அதிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்மை கிருபை உங்களை வந்து சேரும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஓ இயேசு, ஒரு கூடாரத்தை கட்டுறீங்களா? இயேசுவே, ஹல்லேலூயா. ஓ, இந்த வார்த்தை முதலிடம் கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, முதலிடம் கொடுக்கும்போது, முதன்மை கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை கவனிப்பார், உயர்த்துவார், நிலைநிறுத்துவார், கண்மலை மேல நிறுத்துவார். சென்ற வாரத்தில் கர்த்தர் ஒரு படத்தை காமிச்சாரு. கதவை அவர் திறந்தார். He opened the door wide, flung wide the doors. Hallelujah. Oh Rabba Shakara Barariandaraba. Hallelujah. நீங்க தங்கி இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய குரலை கேட்க, வசனத்தை வாசித்து தங்கி இருக்கும்போது, ஒரு கூடாரத்தை கட்டும் போது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. மோசே, நோவா கர்த்தருடைய குரலை கேட்டு நடந்தாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தவங்களுக்கு எந்த ஒரு குறையே இல்லை. ஹல்லேலூயா. தீமை வந்தாலும் தீமை நன்மையாக கர்த்தர் மாத்துவார். நீங்க மட்டும் வேலைக்கு போயிடாதீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தாரை பார்க்காதீங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்காதீங்க. இது நீங்களும் கர்த்தரும் விதைக்கிற ஒரு நல்ல ஒரு விதை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு நேரம். சங்கீதக்காரன் அதை அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எந்த வயதாய் இருந்தாலும், from the children, the youths to the oldest, எந்த வயதாய் இருந்தாலும் இந்த வசனத்தை கர்த்தர் ஒரு கூடாரமாக, அவர் தங்கும் வாசஸ்தலமாக. ஓ இயேசு, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, come back to the devotion you had with God. உன்னுடைய முதல் அன்புக்கு மறுபடியும் திரும்பி வரும்போது கர்த்தர் உன்னோடனே வருவாரு. ஹல்லேலூயா. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவாரு, செதுக்குவாரு. இன்றைக்கு கர்த்தர் காண்பிக்கிறார், செதுக்குறாரு. ஒரு பெரிய ஒரு படியில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்களா? அதாவது the grasses are long, you are finding your way in life. You know what? ஆண்டவர் செதுக்குவார். He takes the machete in his hand. செதுக்குவார். உங்க முன்னாலே போய் அவர் செதுக்குறார். நீங்க இடம் கொடுக்கும்போது செதுக்குவார்.
செதுக்கி அப்படியாக அந்த நேரோ path. You say, my son, my daughter, you follow me now. Hallelujah. நன்றி அப்பா. செதுக்கிறாரு. செதுக்கிறது இடம் கொடுக்கும் போது கர்த்தர் செவைப்படுத்துவாரு. ஓ இயேசு, வலது இடது பக்கம் பாராதபடி சாயாதபடி அவர் காண்பிக்கிற பாதையில நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் செதுக்கி கொண்டு போய் சேர்ப்பாரு. ஓ ஹalleluya. இன்னொரு காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறாரு. ஹalleluya. அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் செதுக்கி வைக்கிறார் பாத்தீங்களா? It is almost like a forested area and you can't see anything in front, but when the Lord is showing, clearing the way for you, என்னதமா அங்க முன்னுக்கு இருக்கு ஒரு கூடாரம். ஒரு கூடாரம் அங்க இருக்கு. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. வா மகனே, நான் சொன்ன பாதையில நீ வந்ததுனால I will sup with you. நான் உன்னோடனே போஷிப்பேன், உன்னோடு பழகுவேன், சம்பாஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். Now that you have heard my voice, என் சத்தத்துக்கு நீ செவி சாய்த்ததுனால, என்னுடைய பலத்த வலது கரத்தினால உன்னுடைய கரத்தை பிடிச்சு நீ வர வேண்டிய அந்த கூடாரத்துக்கு நான் வந்து சேர்த்து உன்னோடு நான் பேச இருக்கிறேன். ஓ இயேசு, எத்தனை பேர் இந்த இடத்துல இருதயத்தை திறந்து கொடுத்ததுனால, முழு இருதயத்தோடு தேடினதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் இடத்தை செதுக்கி வழியை செதுக்கி வாசஸ்தலம் உனக்காக ஆயத்தப்படுத்தி உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னோடு நான் போதிக்க போறேன், உன்னோடு நான் பழக போறேன், உனக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். நீ போகக்கூடிய இடம் நல்லா இருக்க போது, நீ போகக்கூடிய வழி நல்லா இருக்க போது என்று சொல்லி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறாரு. ஹalleluya. அலங்காரப்படுத்துகிறாரு, சுத்தப்படுத்துகிறாரு, சரிப்படுத்துகிறாரு. வாசனையை பார்க்கிறோம். ஓ எல்லாமே பாத்தீங்களா? ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? எல்லாமே புதிதாக்குவேன்னு சொன்னாரா இல்லையா? ஆரம்பத்துல சொன்னாரா இல்லையா? இதோ பாருங்க, ஆண்டவர் புதுசாக்குறாரு, புதுசாக்குறாரு. He is making something new. He is making something new. You cannot do it yourself. உங்களால அதை செய்ய முடியாது, உங்களால அதை செய்ய முடியாது, உங்களால அதை செய்ய முடியாது, உங்களால அதை செய்ய முடியாது, உங்களால அதை செய்ய முடியாது. Unless the Lord builds the house, the laborers build in vain. கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. You cannot build your home yourself. You cannot build your life yourself. Only the Lord. அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையில புல்லுள்ள இடங்களில போய் அமர வைப்பார். முழு இருதயத்தோடு தேடினவர்களுக்கு சமீபமாக கர்த்தர் வருவார். உங்க வீட்டுக்காரர் வருவார். நீங்க அனுமதி கொடுத்ததுனால, செதுக்க அனுமதி கொடுத்ததுனால, ஒதுக்க அனுமதி கொடுத்ததுனால நல்லா ஜோரா உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவாரு. பழைய வேலைலாம் விட்டு விடணும். Don't mix the old and the new. It's a new wine. New wine needs new wine skins. God is pouring the new wine. Now you give that new wine skin. எல்லாம் புதிதாக்குவார்னு சொல்லியிருக்காரு, செய்யறாரு. In your heart, make the decision of the psalmist, I will uphold your word, Lord. That decision has to come from you. நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா நீங்க அந்த வேதத்தை எடுத்து, Lord, I will follow your ways. I hear your voice, obey your voice. நன்றி தகப்பனே, நம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து நல்ல கனியோடு நாங்கள் திரும்பி போக வேண்டும். அப்பா ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.